Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்றைக்கி டேட்டு 12/3/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் விளையாட்டு வீரர்களுக்கான இடங்கள், அதாவது விளையாட்டு வீரர்களுக்கான ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் MBBS அண்ட் BDS இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வர்றதில்லை அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான MBBS அண்ட் BDS ரெலவெண்ட்டான நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதுவும் உங்களுக்கு உடனுக்குடனாக கிடச்சிடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது கடந்த 5 ஆண்டுகளாக நம்ம 1-to-1 கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். டில் த அட்மிஷன் முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும். நம்பர் அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்குறேன், பார்த்துருங்க. இதுதான் நம்பர். இப்போது இந்த செய்தி என்னன்னு பார்த்துடலாம். மருத்துவ படிப்புகளுக்கான விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிப்பு. இப்போது நீட் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் அப்ளிகேஷன் முடிச்சிருப்பீங்க. இப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகிருக்குது. கரெக்ஷன் தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணி உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஆஸ் பர் த அனெக்சரில் எதெல்லாம் அலௌடோ அதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் செய்து கொள்ளுங்கள். சரி, இப்போது இந்த வீடியோனுடைய முக்கிய சாராம்சம் என்ன அப்படின்னா, அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரி, அதுக்கப்புறம் ஒரு ESIC KK நகர் சென்னை, அது மட்டும் இல்லாமல் டென்டல் BDS சீட்ஸ் 3 சீட்டு இருக்குது, அதாவது 3 காலேஜில் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே சேர்ந்து உங்களுக்கு மொத்தமாக 15 இடங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதற்கு முன்னதாக MBBS படிப்புகளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7 சீட் இருந்தது. இப்போ அந்த 7 சீட் அப்படிங்கிறது 13 ஆகவும், BDS சீட்டு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னதாக அரசு கல்லூரியில் 3 கல்லூரிகளில் 1 இடம் இருந்தது. அது இப்போது 2 BDS இடங்களாகவும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு விளையாட்டு வீரர்களுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான செய்தியும் நம்ம SAP Views யூடியூப் சேனல் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்ன அப்படின்னா, எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விளையாட்டு வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அதிகரிச்சிருக்காங்களோ, அதே போல் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கோட்டா, அதாவது முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுக்கும் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சீட்ஸ் ரொம்ப குறைவு. அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எப்படி அதிகப்படுத்தினாங்களோ அதே போல் உங்களுக்கு எக்ஸ்-சர்வீஸ்மேன் கோட்டாவையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, எண்டு டு எண்டு, அதாவது இப்போ இருந்து தமிழ்நாடு ஆல் இண்டியா கோட்டா, அதுபோக சென்டாக் பாண்டிச்சேரி, அதை போல் மற்ற மாநிலங்கள்லேயும் நான் அப்ளை பண்ணணும். அதை பற்றின அப்டேட் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க இதை நம்ம ஒரு பெய்டு சர்வீஸாக கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். எந்த ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் உங்களுடைய அட்மிஷனை முடித்து செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோ இன்னும் முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில்
டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது, ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 ருபீஸ். ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.